ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமனம் நாக்கு குருசி சேனல். நம்ம இன்றைக்கி ஆந்திரா டிஷ், ஃபேமஸ் டிஷ்ஷுங்க, கோனசீமான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. அதோட ஸ்பெஷல் டிஷ்ஷு பொட்டிக்கல்லுன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பலா இலை வச்சு இது மாதிரி இட்லி செய்வாங்க. ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. அந்த இலையோட ஃப்ளேவரு ஒரு செப்பரேட்டாக இருக்குங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அது உங்களுக்கும் பலா செடி இலை இருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. அதில் இட்லி ரவை எடுத்துருக்கேங்க. இது 4 கிளாஸ் ரவை வந்துட்டு எனக்கு 1 கிலோ வருங்க. 4 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். இதை ஒரு வாட்டி இது மாதிரி தண்ணி நல்லா முழுகிற வரைக்கும் ஊற்றிக்கிட்டு அந்த மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிடணுங்க. ரவையில் தண்ணி இருக்கக்கூடாது. இது மாதிரி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு 1 கிளாஸ் எடுத்துருக்கேங்க. 1 கிலோ ரவைக்கு 1/4 கிலோ உளுத்தம்பருப்பு எடுக்கிறேங்க. கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் சுவையாக வரும். இது இலை இருந்தால் இலையிலையும் விட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம சாதாரண இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு ஊற்றிக்கலாங்க. இட்லி ரொம்பவும் நல்லாயிருக்கும் இந்த அளவில் செஞ்சிங்கன்னா. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. தண்ணி விட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மூடி போட்டு வச்சுக்கலாங்க. இதுவும் வாஷ் பண்ணி வச்சு உளுத்தம்பருப்பு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறிடுச்சிங்க. 4 மணி நேரம் ஆயிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற ரவையில் போட்டுக்கலாம். இதே மாதிரி 2 வாட்டி ஆச்சுங்க. எனக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மை மாதிரி அரைச்சிக்கணும். ரெண்டு முறை இது மாதிரி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வந்துட்டு இது கலக்கி வச்சுக்கலாம். இது கெட்டியாகவே இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நமக்கு இட்லி நல்லா வராது. கலக்கும்போது இது மாதிரி கெட்டியாக தான் தெரியும். அது நல்லா புளிச்சு வந்ததுன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிடுங்க. ரவா இட்லி பண்ணும்போது எப்போவுமே இது மாதிரி தான் வச்சுக்கணும். இவ்வளோ கெட்டியாக இருக்கணுங்க. நம்ம தண்ணி கொஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி விட்டுக்கிட்டோம்னா காலையில் புளிச்சுதுன்னா அது ரொம்ப இதுவாகிடுங்க. புளிப்பும் ஆகிடும், அது ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால இது மாதிரி கெட்டியாக கலக்கி வச்சுக்கோங்க ரவா இட்லி பண்ணும்போது. மூடி போட்டுக்கலாம். இப்போ 10 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க மாவு. இப்போ பலா இலை எடுத்துருக்கேன். அந்த இலையை இது மாதிரி தொடப்பு குச்சி எடுத்து, இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற குச்சிங்க, பெருக்கிறது இல்லை. அதனால் இது மாதிரி இலை எடுத்து இது 4 இலை இது மாதிரி ஒரு வாட்டி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ அந்த 4 இலையையும் இது மாதிரி ஒட்டி மேலேயும் ஒரு குச்சி வச்சுக்கணும். நம்ம இது கூடையில் செய்யும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் ஆசையாக இருக்குங்க. இந்த இலை வந்துட்டு வேகும்போது இட்லி ரொம்பவும் நறுமணமாக இருக்குங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இது ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு பிபி சுகர் அவங்க சாப்பிட்டாங்கன்னா கண்ட்ரோல் ஆகும் நல்லா. இது லங்ஸுக்கும் லிவருக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த இலை வந்துட்டு ரொம்ப மருத்துவ குணம் இருக்கும். அது செய்யும்போதும் அந்த ஃப்ளேவரும் ரொம்பவும் நல்லா இருக்குங்க. வேகும்போது ஒரு செப்பரேட்டாக நம்மளுக்கு பலாப்பழம் ஸ்மெல் வருங்க அது வேகும்போது. அந்த இட்லி சாப்பிடும்போது நம்மளுக்கு அவ்வளோவே நல்லா இருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி இலையில் செஞ்சுருக்கோம் இல்லையா, அந்த கூடையை பிரித்து அந்த இட்லி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு குச்சி வெளியிலிருந்தும் தைக்கலாங்க, உள்ளே வச்சும் தைக்கலாம். நான் 2 விதமும் காட்டியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருந்தா அப்படி செஞ்சுக்குங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க நம்மளுக்கு கூடை எல்லாம், பலா இலை கூடை. இப்போ வந்துட்டு ஸ்டீம் வைக்கிறதுக்காக நான் இது மாதிரி கிண்ணத்தில் வச்சுருக்கேன், வடி கிண்ணத்தில். மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ நல்லா லூஸும் ஆயிருக்கு பாருங்கள். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்துட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம்.
மீதது எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் உப்பு சோடா இப்போ தாங்க போடுவேன். சில பேர் உப்பு போட்டு கலக்கி வச்சுருவாங்க. நான் வந்துட்டு எப்போ நம்ம செஞ்சுக்கிறோமோ அந்த நேரத்தில் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இட்லி சோடா கொஞ்சமாக போடுவேங்க. உப்பு போட்டிருக்கேன் இப்போ சோடா போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டோம்னா அது நல்லா ஆக்டிவேட் ஆகுங்க. தண்ணி விட்டுட்டு இது மாதிரி கலக்கிக்கலாம். கொஞ்சமாக விட்டுக்கணும் தண்ணி. நார்மல் இட்லியை விட இந்த மாவில் வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணுங்க. இந்த நம்ம கூடையில் செய்கிற மாவு. இப்போ பல இலை கூட எடுத்தாச்சு. இதில் வந்துட்டு மாவு ஊற்றிக்கலாம். இந்த இட்லி வந்துட்டு கோனசீமன்ற இடத்துல கிடைக்குங்க. அதுக்கு எவ்வளோ தொலைவில் இருந்தனால வந்து சாப்பிட்டு போவாங்க. ரொம்பவும் ஃபேமஸான இட்லி இது. நீங்களும் இது மாதிரி செஞ்சிங்கன்னா வீட்டில் ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது மாதிரி கூடையில் ஊற்றி ஊற்றி ஸ்டீம் கிண்ணத்தில் வச்சுக்கலாம். ஹோல்ஸ் இருக்கிற கிண்ணத்தில், வடிகட்டுற கிண்ணத்தில். நம்ம நல்லா 4 இலை வச்சு செஞ்சுருக்கோன்றதுனால நல்லா நிற்குங்க இது கூடை மாதிரி. மாவு இந்த கட்டி பதத்துக்கு இருக்கணும். எல்லாம் ஊற்றிட்டோங்க. எல்லாம் ஊற்றி நல்லா இது மாதிரி வச்சாச்சு. இதுக்கு ஸ்டீம் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு கடாயில் இது மாதிரி தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குங்க. இப்போ இது வந்துட்டு வடிகட்டுற கிண்ணம் வந்துட்டு மேலே வச்சுக்கணும். தண்ணி வரக்கூடாதுங்க. அந்த ஹோல்ஸுக்குள்ளே தண்ணி வராத மாதிரி நம்ம இதை வச்சுக்கலாம். இப்போ ஸ்டீம் போடுறதுக்காக மேலே மூடியாச்சு. கேப் இல்லாமல் நல்லா இது மாதிரி மூடி போட்டுக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறேங்க. நல்லா வெடிப்பு விட்டு நல்லா டேஸ்ட்டாக மணத்தோட இட்லி ரெடி ஆகிடுச்சு. பொட்டிக்கலுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு சட்னி பார்த்துக்கலாங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக சீரகம், காஞ்ச மிளகா தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. அது போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்துட்டு உளுத்தம்பருப்பு, சீரகம், கடுகு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் வந்துட்டு இந்த சட்னியை கொட்டிக்கலாங்க. இது மாதிரி நல்லா கலக்கிக்கணும். இது பச்சை மணம் போகணுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணுங்க. நான் வந்துட்டு மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை விட்டுட்டேன். நல்லா எண்ணெய் மிதக்கிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு மிளகாய் சட்னி ரெடி ஆகிடும். கார சட்னி. இந்த சட்னிக்கும் இந்த இட்லிக்கும் ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. இது வந்துட்டு இந்த இட்லி நம்ம இறக்கி வச்ச அப்புறம் ஒரு 15 நிமிஷம் விட்டுருணுங்க. ஆறணும். அது கொஞ்சம் ஆறிச்சுன்னா அது உள்ள வரைக்கும் வெந்துக்கிட்டு இருக்கும். ஆறிச்சுன்னா நம்மளுக்கு அந்த இலையும் நல்லா ஈஸியாக பிரிஞ்சு வரும். பாருங்கள், பிச்சு காட்டுறேன். நம்மளுக்கு காஞ்சி வர இட்லி மாதிரி இருக்குங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இந்த இலையோட மனமும் நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது. நீங்களும் ஒரு வாட்டி இது மாதிரி பல இலை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இது மாதிரி பண்ணி பாருங்கள். எப்போவுமே இது மாதிரி தாங்க செஞ்சுப்பீங்க. அவ்வளோ சுவையாக இருந்தது. நம்மளுக்கு இட்லியும் அந்த கார சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க. இப்போது பாருங்கள், பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா கேக் மாதிரி ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. அடி வரைக்கும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். 15 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டு 15 நிமிஷம் அது ஆற வச்சுக்கணுங்க அப்படியே இலையோடு. அப்போ இது மாதிரி கரெக்டாக வரும். ஒரு அரை மணி நேரம் நம்ம சட்னி பண்ணுற நேரத்துக்கு நான் சுவைச்சு பார்க்க போகிறேங்க. ரொம்பவும் சுவையாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், நானும் இதோட என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.